மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜனவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், போகி பண்டிகை மற்றும் நம்மளுடைய தை திருநாள் ஜனவரி 14, 15, அப்புறம் மாட்டுப்பொங்கல் 16 மற்றும் 17, இப்படி நம்மளுடைய இந்த வாரத்தில் சிறப்பு நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திரனினுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துலாம் ராசியில் சந்திரன் இருக்காரு. ஸோ வாரத்தின் இறுதியில் அவர் தனுசு ராசி வரைக்கும் இந்த வாரத்தினுடைய சஞ்சாரம். இந்த வாரம் நமக்கு சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீன ராசியில் நமக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. ஸோ மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் நமக்கு சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது. இப்போ நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் யார் யார் என்னென்ன செய்யலாம், எதில் கவனமாக இருக்கணும், இந்த பொங்கல் திருநாளில் இந்த 12 ராசிக்காரர்களும் எந்த ஆலய வழிபாடு செய்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருகிறது. ஸோ இந்த சந்திராஷ்டம தினங்கள் அவங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கலாம். இந்த புதன்கிழமை ஏகாதேசி திதியில மேஷராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடை செய்யலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளிலும் கூட இவர்களுக்கு சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மர் ஆலய வழிபாடும் மேஷராசி நேயர்களுக்கு தங்கு தடை இல்லாத காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் பங்கு சந்தை முதலீடுகளோ அல்லது வியாபார முதலீடுகளோ கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பொருளாதார நிலைமை சீராக இருந்தாலும் கூட உங்களினுடைய முதலீடுகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுக்கு பணம் கொடுப்பதோ அல்லது பணம் வாங்குவதையோ சற்று நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். அலுவலக வேலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன தடுமாற்றங்கள் போகலாம். இந்த நிலைமையில் நீங்கள் மேஷராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். 15, 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் இந்த பிரயாணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்கள், வெளிநாட்டிலிருந்து இந்த விசா பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் குழப்பங்கள் இந்த வாரத்தில் தீரும். இந்த வாரம் முழுவதுமே மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் 7, 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் கொஞ்சம் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சிந்தனையுடன் மன தெளிவுடனே இருக்கக்கூடிய நாட்களாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஆகையினால் இந்த வார ஆரம்பம் 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. 15, 16, 17 ஆகிய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம். மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவு நன்றாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பாராத பணவரவு கைக்கு வரும் பொழுது மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் பெறலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இந்த வாரத்தில் லாபங்கள் வருகிறது. மனக்குழப்பங்கள் இல்லாத ஒரு வாரமாகவும் இருக்கும். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது நல்லது. சந்திரன் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குலதெய்வ பிரார்த்தனையை செய்தால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாகவே நீங்கள் இருந்து வந்த ஒரு சில மனக்கசப்புகளும் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறலாம். 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரக்கூடிய நாட்களாகவும் அமைகிறது. இந்த வாரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு தொலைதூர செய்திகள் மற்றும் வெளியூரிலிருந்து வர செய்திகள் சாதகமாகவே அமைகின்றன.
15 மற்றும் 16ஆம் தேதிகளில் உங்களினுடைய குலதெய்வ வழிபாடுகளையும் மற்றும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களாகவே அமைகிறது. இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் 5, 6, 7 ஆகிய நாட்களில் உங்களுக்கு வருகின்றது. ஆகவே இந்த வாரத்தில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதும் மற்றும் குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகளை காண்பதும் மன நிம்மதியை பார்க்கலாம். தன லாபங்கள் நிறைந்த வாரமாகவும் இருக்கும். 15 மற்றும் 16 ஆகிய நாட்களில் உங்களினுடைய மனக்குறைகள் தீருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுப செய்திகளும் சுப நிகழ்வுகளும் காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும். உற்சாகமான நாட்களாக இந்த வாரம் இருப்பதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரமாகிறார். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கும். பல நாட்களாகவே நீங்கள் இருந்து வந்த மன சோர்வு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இந்த வாரத்தில் நீங்கள் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் மற்றும் பெரியோர்களினுடைய ஒரு சில மனவேதனைகளும் இந்த வாரத்தில் தீருகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன பாரங்களும் இந்த நாளில் உங்களுக்கு குறையும். இந்த வார ஆரம்பம் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. வாரத்தின் இறுதியில் வெளிநாடு பிரயாணங்களோ அல்லது வெளியூர் பிரயாணங்களோ உண்டு. இந்த வாரம் பொங்கல் திருநாளான தைத்திருநாள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பினையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனை வணங்கலாம். சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் சூரியன் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தைத்திருநாள் அன்று ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்திற்கு மகர ராசிக்கு செல்கிறார். உத்தராயண புண்ணிய காலமான இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். இந்த வாரத்தினுடைய 15, 16, 17 ஆகிய நாட்கள் சூரியன் 6ஆம் இடத்திலையும் மற்றும் 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் சூரியன் 5ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். சூரியன் மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு சற்று பொருளாதார உயர்வு ஏற்படும். அதே சமயத்தில் மருத்துவ செலவுகளும் வரும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பதனால் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வரலாம். குரு பகவானும் லாபத்தில் இருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் பல மாற்றத்தை இவர்களுக்கு தரும். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சில மனக்குறைகளையும் குழப்பத்தையும் கொடுத்தாலும் கூட சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நன்மையை தரக்கூடிய வாரமாகவும் உயர்வை தரக்கூடிய வாரமாகவுமே அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள். பல மாதங்களாகவே இருந்து வந்த மனசோர்வு தீரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் தீரலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 15, 16, 17 ஆகிய நாட்கள் இவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். தைத்திருநாள் பொங்கல் திருநாள் அன்று கன்னிராசி அன்பர்கள் இவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். இந்த நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர காலை வேளையில் விநாயகப் பெருமானையும் இந்த வாரம் முழுவதும் வணங்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நற்செய்திகள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் இந்த வாரம் மத்தியில் தீரலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல் மிகுந்த வாரமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும்
2, 3 ஆகிய இடங்களில் இவர்களினுடைய சஞ்சாரமானது சற்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுத்தாலும் நாளின் இறுதி மற்றும் வார இறுதியில் இவர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாரமாகவே அமைகிறது. ஜனவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சந்திரன் ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்களில் ராசியில் இருப்பதும் மற்றும் 2, 3 ஆகிய இடங்களில் மாறுவதும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று உயர்வான வாரமாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் வார ஆரம்பத்தில் 12 ஜென்மம் மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இருக்கும். இது நாள் வரையில் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பல வகையான குழப்பங்கள் இவை அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வை பெறலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இதுவரையில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பேசி முடிவெடுப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் பிள்ளைகளால் மனநிறைவும் சந்தோஷமும் உண்டு. இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் அலைச்சல்களும் காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் வேலை மாற்றங்களும் புதிய வேலை மாற்றத்திற்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று கவனமாக இருக்கலாம். கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டிலேயும் கவனம் தேவை இந்த வாரத்தில். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மன அமைதியான வாரமாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வரலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திரன் வாரத்தின் இறுதியில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வார ஆரம்பத்தில் முடிவுகளை எடுப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் முதலீடுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சற்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விலக்கி வைக்கலாம். சந்திரனின் சஞ்சாரம் லாபம் மற்றும் 12ஆம் இடம் மற்றும் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பங்கள் வந்து போகலாம். ஒரு சில நாட்கள் இவர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன பாதிப்புகள் வந்து போகும். கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். இரத்த அழுத்தங்கள் மற்றும் சர்க்கரை வியாதி இருப்பவர்களும் இந்த வாரத்தில் இவர்களுக்கு வியாழன் மற்றும் புதன் கிழமைகளில் உடல் ஆரோக்கியத்தில் இதற்கான மாற்றங்களும் சூரியனினுடைய மாற்றமானது இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்களை கொடுக்கும். 15ஆம் தேதி சூரியன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஆகவே இந்த மாற்றமானது தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இந்த வாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும். சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் 10 மற்றும் 11, 12 இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானின் இந்த சஞ்சாரமானது இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். வாரத்தின் இறுதியில் சூரியன் மற்றும் சந்திரன் சேர்ந்து 17ஆம் தேதி 12ஆம் இடத்தில் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் விரயங்களை கொடுக்கலாம். இதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளவும். 15ஆம் தேதி சூரியனினுடைய சஞ்சாரம் மகர ராசிக்கு மாறுகிறார். ஆகவே இந்த சஞ்சாரமானது 15 மற்றும் 16, 17 ஆகிய நாட்களில் இவர்களுக்கு சுப செலவாகவே அமைகிறது. சூரியன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 15ஆம் தேதி மகர சங்கராந்தி உண்மையிலேயே மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சிகரத்தை தொடரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இது நாள் வரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த அவச்சொல்
மற்றும் வேலை பலு, இதனால் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் அனைத்தும் மாறும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9, 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் கும்பராசி நேயர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை விஷயத்தில் இருந்து வந்த ஒரு சில அச்சுறுத்தலும் மாறும். வெளிநாடு வேலைகள் முயற்சி செய்பவர்கள் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல செய்திகளும் இந்த வாரத்தில் வந்து சேரும். இதுவரையில் வேலை விஷயத்தில் பயம் மற்றும் வேலை தன்னை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு பய உணர்வும் இவர்களுக்கு மாறும். 15ஆம் தேதி சூரியனினுடைய மாற்றம் கும்பராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் வரும். இந்த மாற்றமானது கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்டது மற்றும் அரசியல்வாதிகளாக இருந்தால் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் பேசலாம். பல நாட்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில மன பாரங்களும் குறையும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் வாரத்தின் மத்தியில் எதிர்பார்க்கலாம். 14, 15, 16 ஆகிய நாட்கள் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாகவே இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரமாகவே அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். ஆகையினால் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொண்டால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் மற்றும் பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் தீரும். சந்திரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 8, பிறகு பாக்கியம், அடுத்தது 10ஆம் இடம், இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு வகையான மனக்குழப்பத்தையும் தரலாம் சந்திரனின் மாற்றமானது. இதில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜனவரி 15ஆம் தேதி இவர்களுக்கு லாபத்தில் மாறுகிறார். லாபத்தில் வரக்கூடிய சூரியன் மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய தொடக்கங்களை சனி மற்றும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இவர்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம். மற்றபடி கிரகங்களின் சஞ்சாரமானது மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டத்தையோ அல்லது இழப்பையோ கொடுக்காது. சூரியனினுடைய மாற்றம் இவர்களுக்கு சாதகமாக அமைவதனால் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்களோ மனக்லேசங்களோ இருக்காது. பல மாதங்களாகவே உங்கள் அலுவலக வேலைகளில் சில மாற்றங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் வாரத்தின் ஆரம்பத்தில் செய்வது நல்லது. செவ்வாய் புதன் சாதகமான நாட்கள். புதன்கிழமை ஏகாதேசி திதியாக இருப்பதனால் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீங்கள் செய்யலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும். தை திருநாளான பொங்கல் திருநாள் அன்று மீனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.